ஆண்டு பலன் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா? என் ராசிக்கு என்ன வரப்போகுது, உடைய நட்சத்திரத்துக்கு என்ன வரது போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஆலோசனை, எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், நம்மளும் ராசி பலனை பார்த்துடலாம். மேஷ ராசி, ரிஷப ராசி, புதர ராசி, கடகம், ரிஷகம், தனுசு இல்லையா? என்னெல்லாம் ராசிகள் இருக்கோ எல்லா ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லிடலாம். இந்த வருடத்துல பயம் இல்லாமல் பாதுகாப்பா ரொம்ப சந்தோஷமா வளமா என்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த ஒரு டானிக்க தினமும் சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க. இந்த வெளியில விற்கக்கூடிய டானிக்கை நீங்க நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போயிடலாம். சோ அப்படி இல்லாம இந்த டானிக் அப்படி கிடையாது. பகவானுடைய நாமம் அப்படிங்கிற டானிக்கை நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிறைய ஆரோக்கியத்தோடையும், அந்த அளவுக்கு நிறைய பலத்தோடையும், அந்த அளவுக்கு பயம் இல்லாமலும், அந்த அளவுக்கு நீங்க என்னைக்கும் பாதுகாப்போடையும் இருக்க முடியும். இதுதான் 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன். சரியா? சோ பகவானுடைய துணை அப்படிங்கிறது இருந்துருச்சு அப்படின்னா எந்த கிரகமும் ஒண்ணும் பண்ணாது. மொத்தம் நம்ம கேள்விப்பட்டது 9 கிரகம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த 9 கிரகத்துக்கு மேல இன்னொரு கிரகம் இருக்கான். அந்த கிரகம் தான் கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 9 கிரகம் புடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா படாத பாடு படுத்தும். ஆனா இந்த 9 கிரகத்தையும் ஒருத்தர் ஆட்டி படைக்கக்கூடியவர் இருக்கார். அவர் தான் யாரு? கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் இருக்கா. ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேக்குறாங்க பிரகலாதன் கிட்ட, சண்ட அமர்க்க அப்படின்ற அவங்க டீச்சர்ஸ் கேக்குறாங்க, ஏண்டா நாங்கெல்லாம் உனக்கு நாராயண பத்தி சொல்லி கொடுக்கவே இல்லை, உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? உங்க அப்பா உன்னை போட்டு அடிக்கிறாரு, உங்க அப்பா உன்னை போட்டு கொல்ல முயற்சி பண்றாரு, இத்தனை செய்தும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியல, நீ பயம் இல்லாம இருக்க. அதே போல அப்பப்ப பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ற, நீ பாட்டுக்கும் கிருஷ்ணா ராமான்னு சொல்லி சிரிக்கிற, அழுகிற, திடீர்னு குதிக்கிற, ஆடுற, பாடுற, என்னென்னமோ பண்ற, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா உனக்கு ஏதாவது பைத்தியம் கீதம் பிடிச்சிருச்சா, இல்ல ஏதாவது பேய் அடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. பேயாவது ஒன்னாவது அவங்க அப்பாவோட பெரிய பெரிய பேய் யாரா இருக்காங்களா என்ன? ஹிரண்யகசிபுவோட ஒரு பெரிய பூதம் ஏதாவது இருக்கா என்ன? அவங்க அப்பாவே பெரிய பேய் தான், அவனை பார்த்து எல்லாம் பயப்பட்டு இருக்காங்க. அப்பதான் பிரகலாத மகாராஜன் சொல்றான், எனக்கு ஒரு பெரிய கிரகம் பிடிச்சிருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவனுக்கு வெறியோ கிரகம் பிடிச்சு ஆட்டுது, என்ன கிரகம் பிடிச்சு ஆட்டுதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அது போல பிரகலாதம் ஒரு கிரகம் பிடிச்சு ஆட்டுதான். அந்த கிரகம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன்ற கிரகமா. மற்ற கிரகம் எல்லாம் பிடிச்சா ஒரு சில வருஷங்கள் பிடிச்சு விட்டுரும் உங்களை இல்லையா? இப்ப ராகு, கேது, சனி, குரு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்துல உங்களை இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணன்ற கிரகம் பிடிச்சது அப்படின்னா உங்களை வாழ்நாள் முழுவதும் விடவே விடாது. உங்களை வைகுண்டம், உங்களை மோட்சம் கொண்டு போற வரைக்கும் பக்கத்திலேயே இருப்பாராம். நல்ல கிரகம் கிருஷ்ண கிரகம், என்னைக்கும் நம்மளுக்கு தீமை பண்ணவே பண்ணாது. அப்படிப்பட்ட கிரகம் தான் கிருஷ்ண கிரகம். அப்படிப்பட்ட 10வது கிரகம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 9 கிரகங்களும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வருடத்துல சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அப்படி எல்லாம் நீங்க என்ன பண்ணும், இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு, இந்த பரிகாரம் அந்த பரிகாரம், இந்த கிரகம் அந்த கிரகம்னு அங்கங்க ஓடிட்டு இருக்கும். ஏன் கஷ்டப்படணும் சுவாமி? கஷ்டப்படாம கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சுக்கோங்க, எந்த கிரகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ராசி பலனையும் பார்த்தாச்சு. மறுபடியும் நீங்க போய் புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காதீங்க, என்னுடைய ராசிகள் என்ன போட்டிருக்கு, இந்த பலன் ராசி பலன் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ராசி பலன், வேற ஒண்ணும் கிடையாது.